Hey guys, here is yoga. Here is your leg. நாம இன்னைக்கு vlog பண்றோம். நாங்க இப்போ இருக்க வந்து பாத்துட்டீங்கன்னா கூட்டப்பள்ளியில இருக்கோம். எங்க வீட்ல இருக்கோம். வீட்ல இருக்கோம். நாங்க எங்க போக போறோம்ங்கறத பாத்துட்டீங்கன்னா வேளாங்கண்ணி போக போறோம். நாங்க இங்க இருந்து போறோம்னா ஒரு 10 மணி நேரம் ஆகும் அதை போய் ரீச் பண்றதுக்கு. இப்போ நாங்க கூட்டப்பள்ளியில இருக்கோம். நேரம் 9:55. அப்புறம் நாளைக்கு 9:55 போய் சேர்ந்துடலாம். அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஆமா பாப்போம். சாப்பிட்டாச்சு. என்ன மாதிரி வெஹிக்கிள்ல போக போறோம்னா எங்களுடைய கார்ல தான் போக போறோம் இன்னைக்கு. டே 1 பாத்தீங்கன்னா கூட்டப்பள்ளி டு வேளாங்கண்ணி அந்த vlog தான் டே 1. இப்போ நம்ம காருக்குள்ள ஏறலாம். கார்ல ஏறியாச்சு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நைட் 2 மணி ஆச்சு. நம்ம பேக்ஸ் பேக்கில் போய் டீ குடிக்கலான்னு இறங்கியிருக்கோம். லக்குன்னு தூக்க கலக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்கா அம்மா பக்கத்தில். மாமாவும் அப்பாவும் டீ சொல்ல போயிருக்காங்க. இப்போ யோன்ஸ் பசிக்குதுன்னு பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்க போயிருக்கான். வாங்கிட்டு வந்தோன்னே சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் விழுந்துட்டு இன்னும் வேளாங்கண்ணி போகிறதுக்கு 90 கிலோமீட்டர் இருக்குது. வேளாங்கண்ணி போகிறதுக்கு இன்னும் 90 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 1.5 மணி நேரத்தில் போய் ரீச் ஆகிடலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இன்னும் நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ரீச் ஆகிறதுக்கு கிளைமேட் வந்து சுத்தமாக மாறிட்டு மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. எங்களுக்கு புயல் வருமோன்னு ஒரு மாதிரி அச்சமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் பூரி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அது கூட ஒரு டீ குடித்தோம். இன்னும் வேளாங்கண்ணி போகிறதுக்கு இன்னும் 22 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகுதோ தெரியல. 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். ஆமாம், 1/2 மணி நேரத்தில் போயிடலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருப்போம். அதெல்லாம் பொறுப்பெடுத்தாதீங்க. நம்ம இப்போ மதியம் ஒரு 2 மணி ஆச்சு. நாங்கள் இவ்வளோ நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம சாப்பிட போகலாம் வாங்க. நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதியம் பசிக்குதுன்னு என்ன ஹோட்டல் மரியா ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கோம். 5 பேரும் கடும் பசியில் இருக்காங்க. ரூமில் கொஞ்சம் வயிற்றில் சத்தம் வந்துடும். அதனால் நாங்கள் இப்போ மீன் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பாடு நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். எனக்கு மட்டும் 1 அப்பளம் வந்துருந்துச்சு. எனக்கு 2 அப்பளம் வந்துருந்துச்சு. 2 அப்பளமா? ஆமாம். சாப்பாடை ஒவ்வொன்றா வைக்க வச்சுமே பார்த்துட்டிங்கன்னா வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி சத்தம்லாம் வர தொடங்கிட்டு, என்ன சத்தம்னு எங்கள் அம்மாட்ட கேட்டால் பசியாக இருக்குன்ட்டாங்க. அதனால் நான் சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அதுக்குள்ளே ஆனால் லக்குன்னு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு முன்னாடி லக்குன்ட்டு சாப்பாடு நல்லா இருக்குன்னு கேட்டதுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்குன்ட்டா. அம்மாவும் சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு தான் இருக்காங்க. நானும் சாப்பிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அது கொஞ்சம் கஷ்டமான செயல் தான். சாப்பாடு கூட மீன் குழம்புல ஒரு பெரிய மீன் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. மற்றபடி மீன் குழம்பு நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஆர்டர் பண்ண சாப்பாடு என்னது லக்ஷ்மி? மீன் சாப்பாடு. எவ்வளோ ஒரு பார்சல்? எவ்வளோ ஒரு ஆளுக்கு? 150. 150. ஜஸ்ட் 150. 150 கிடையாது. 5 சாப்பாடுக்கு 600னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிடுங்க. அடுத்து நாங்கள் பில் இப்போ கொடுத்தாச்சு. பில் பே பண்ணுற இடத்துல சீரகம் அது இதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த இடத்து வாயில் போட்டோம். இப்போ பெருஞ்சீரகம் ஏதோ ஒன்று வாயில் வச்சுருந்தாங்க. அதை எடுத்து வாயில் போட்டுட்டு அந்த வெளியே வந்து பார்த்தா எல்லோரும் நடந்துட்டுருக்காங்க. சாயங்காலம் அப்புறம் கடல் குளிக்கலான்னு நடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருந்துச்சு. அந்தாலும் அம்மா கோயிலுக்கு போகணுன்னு ஒரே சொல்லிகிட்டே இருந்தாங்களா. அந்தாலும் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். அப்புறம் கோயிலுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க விடான்ட்டாங்க. அந்தால வெளியே இருக்கிறது மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாதுன்ட்டாங்க. ஸோ எங்களால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் இப்போ வெளியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் புக் ஸ்டோர் போய்ட்டுருக்கோம். ஏன்னா எங்கள் ஆட்சிக்கு பைபிளில் இருக்க அந்த பொடி எழுத்து சரியாக தெரியாதனால அவங்க கொஞ்சம் பெரிய எழுத்து இருக்க பைபிளை பார்த்து வாங்க சொன்னாங்க. நாங்கள் தேடி பார்த்தோம், எவ்வளோ தேடி பார்த்தோம். ஆனால் கடைசி வரையும் கிடைக்கல. நாங்கள் எடுத்திருக்க வீடியோவெலாம் நாங்கள் 5 நிமிஷமாக ஷார்ட் பண்ணி போடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோ. இதோட இந்த வீடியோ முடியுது. நாங்கள் இனிமேல் அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். பாய் பாய்.